ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் உள்ள 22வது வாரத்தின் கருவளர்ச்சியை பற்றியும் உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த 22வது வாரத்தில் 6வது மாதம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இந்த வாரத்தில் அவங்க காது, அவங்களுக்கு தொடுதல் உணர்வு, அவங்களோட பார்வையெல்லாம் மேம்படுத்தி வெளி உலக நன்றாக அறியறதுக்கு உதவுகிற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் குழந்தையோட புருவங்கள் உருவாகியிருக்கும். அதே மாதிரி குழந்தையோட இமைகள், கண் இமைகள் மூடி இருக்கும். உள்ளே இருக்க கண் நகர தொடங்கும். கண்ணீர் குழாய்கள் உருவாகியிருக்கும். குழந்தையோட ஹேர்லாம் இப்போ க்ரோத் ஆகிருக்கும். குழந்தை தனியாக சுவாசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நுரையீரல்லாம் நன்றாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். குழந்தைக்கு பகல் எது இரவு எதுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கும். இப்போ தாய் பேசுகிறத நல்லா கேட்பாங்க. அவங்களோட இதய துடிப்பு வரைக்கும் குழந்தைக்கு நல்லா கேட்கும். தாய் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தாலும் அவங்களுக்கு நல்லா புரியும். குழந்தைக்கு உதடுகள்லாம் உருவாகியிருக்கும். அதே மாதிரிக்கு அவங்களோட கீழ் ஈரில் உள்ள பல்லெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கும். வெளியே வராது, உள்ள பல் முளைச்சிருக்கும். இந்த டைமில் உங்கள் வயிற்றில் நீங்கள் கை வச்சு பார்க்கும்போது உங்கள் குழந்தை மூமெண்ட் கொடுப்பாங்க. இந்த வாரத்தில் உங்கள் குழந்தை 1/2 கிலோ எடையாக இருப்பாங்க. சுமார் 1 பவுண்டு வரைக்கும் இருக்கலாம். அவங்க பப்பாளி பழம் அளவில் இருப்பாங்க. உங்கள் குழந்த பப்பாளி பழ சைஸில் ஒரு குழந்த எப்படி இருக்குமோ வெளியே வந்தால் அது 1/2 கிலோவில் மினியேச்சர் பேபியாக இருப்பாங்க. இந்த வாரத்தில் உங்கள் வயிறு நன்றாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். தாயோட முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த டைமில் சிலருக்கு கன்சீவ் ஆனதுமே ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கும். பிரசவம் முடிஞ்சுமே ஹேர் லாஸ் கம்மியாயிரும். சிலரோட ஃபேஸ் பளபளன்னு இருக்கும். சிலருக்கு டார்க் ஸ்பாட் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாவே பெட்டர். உங்கள் வயிற்றில் ஒரு வித நமைச்சல் ஏற்படும். இது அரிதானது. சிலருக்கு மட்டும் வயிற்று பகுதியில் நமைச்சல் ஏற்பட ஆரம்பிக்கும். உங்கள் விரல் நகங்களின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அது மாதிரி தலைமுடி வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். இது மென்மையாக இருக்காது, ரொம்ப கடினமாக இருக்கும். ஒவ்வொரு உடல்நிலை பொறுத்து இது மாறுபடும். அது மாதிரிக்கு உங்கள் மார்பகத்தில் உள்ள நிப்பிள்லாம் டார்க்காக இருக்கும். கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற மார்பகங்கள் விட கன்சீவ் ஆனதுக்கு அடுத்து ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கால்களில் வீக்கம் ஏற்படலாம். அஜீரணம், செரிமான கோளாறு ஏற்படலாம். முதுகு வலியும் ஏற்படலாம். காலையில் போகிற மோஷன் சூடாக போகலாம். உங்களோட இதய துடிப்பு இப்போ அதிகமாக இருக்கும். இடுப்பு வலி அதிகமாக இருக்கும். வயிறு வலி இருக்கும். தசைகள் பிடிப்பு பிடித்து விட்டு விட்டு வலி ஏற்படும். இது பொய்யான வலி. இதை நீடித்து இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். இந்த நேரத்தில் மன அழுத்தம் ஏற்படலாம். இந்த மன அழுத்தத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. இந்த மன அழுத்தத்தை குறைக்க உடற்பயிற்சி செய்யலாம். கர்ப்ப காலத்தில் இன்டர்கோர்ஸில் இருக்கலாம். ஆனால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா இது குறைப்பிரசவம் உருவாவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்த வார ஸ்கேனில் குழந்தை எப்படி முன்பை விட வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் குழந்தை 16 மணி நேரம் தொடர்ந்து தூங்குவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது குழந்தை தூங்கினால் நீங்கள் இயக்கத்தை பார்க்கலாம். அவங்க ஸ்கேன் பண்ணும்போது மட்டும் மூமெண்ட் கொடுப்பாங்க. ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு வாக்கிங் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப்